ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதே நமக. கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் மீனாட்சி முருகனுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். குரோதி வருட சித்திர மாத பலன்கள் என்ற தலைப்பில் உங்களுடன் இணைந்திருப்பது அருளம்பாடி ஜோதிடர் மீனாட்சி முருகன். ஹலோ காய்ஸ். இந்த கும்பராசிக்கு மட்டும் ஹலோ காய்ஸ்ன்னு சொல்கிறேன். ஏன்னா வாழ்க்கையில் பிரச்சனை வரலாம், ஆனால் பிரச்சனையோட வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் அந்த கும்பராசி. ஜென்மத்தில் சனி ஆட்சியாக இருக்கிறார். ஒரு செவ்வாய் இந்த 10க்கும் 3க்கும் 10க்கு அதிபதி செவ்வாய், அவர் சனி செவ்வாய் சேர்க்கையில் இருக்கார். முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல மனைவி ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் அங்கே இருக்கிறார். புதன் இருக்கிறார். சுக்கிரன் உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார். பாக்கியாதிபதி உச்சம் பெற்று இந்த சுக்கிர பகவான் ராகனுடைய பிடியில். லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய, அதாவது லாபத்தை தரக்கூடிய குரு பகவானும் 2ஆம் இடத்த அதிபதியும் குருவும் 3ஆம் இடத்துல இருக்கார். ஸோ இவங்களும் டிரான்சிட் எப்போ ஆகிறாங்க இந்த குரோதி வருடத்தில் சித்திரை மாதத்தில் என்ன 18 வரைக்கும் ஒரு பலனும் 18க்கு மேலே ஒரு பலனும் நம்ம அனுபவிக்க போகிறோம். அது என்னென்னங்கிறத டீட்டெயில்ஸாக பார்த்துக்கலாம். இப்போது ஜென்மத்தில் சனி ஆட்சியாகி 3க்கும் 10க்கும் உரிய அந்த செவ்வாய் பகவான் ஜென்மத்தில் அமர்ந்து சனி செவ்வாய் சேர்க்கையாக இருந்தது. இந்த செவ்வாய் பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 22/4/2024 அவர் என்ன பண்ணுறாருன்னா இதில் போகிறார், மீனத்துக்கு போகிறார். அப்போ இந்த பங்குனி மாதத்தில் முதல் பாதி 2ஆம் பாதியாக எடுத்துக்கலாம். 18ஆம் தேதி வரைக்கும், அதாவது சித்திரை மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் ஒரு பலன். அப்புறம் இந்த புதன் வக்ரம் அடைகிறார் இல்லையா, அதுக்கு உண்டான ஒரு பலன். இந்த செவ்வாய் 22ஆம் தேதி பேச்சு வர அதுக்கு ஒரு. அப்போ 3 விதமான ஏற்றம் இறக்கம், ஏற்றம் சோதனை வேதனை ஓடிக்கிட்டே இருக்கு. அதான் கும்பராசினுடைய நிலைமை. இப்போ 2ல் ராகு இருக்கு, 8ல் கேது இருக்கு. 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். உங்களுக்கு 7ஆம் இடத்த அதிபதி சூரியன் அங்கே இருக்காரு. 2ல் ராகு இருக்கு. அப்போ சூரியன் அங்கே இருக்கு. அப்போ குடும்பத்தில் சிக்கல் எல்லாம் எப்படி நம்ம கும்பராசி வாழ முடியும்? நீ நல்லவர் தான், வல்லவர் தான். கும்பத்தில் இட்ட ஒரு பெரிய ஒரு மரியாதைக்குரியவர் தான் கும்பராசிக்காரர். 2ஆம் இடத்துல ராகு. அந்த குடும்ப ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி சூரிய பகவான் 2ஆம் இடத்துல இருக்காரு. உங்களுக்கு அந்த பூர்வ புண்ணிய தரார் இல்லையா புதன், அவரும் ராகு கிட்ட போயிட்டாரு. பாக்கியாதிபதி ராகுல இருக்காரு. அவர் நம்ம எப்படி தான் கும்பராசி வாழ முடியும்? வாழ்க்கையிலே பிரச்சனை வரும். ஆனால் பிரச்சனையிலே வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது பாருங்க. தெல்ல தெளிவுடன் நிதானமாக செயல்படுவது நல்லது. இப்போ இந்த குரு பகவான் 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு சுகஸ்தானத்துக்கு போறார். அந்த சுக்கிரன் வீட்டுக்கு போறார். சுக்கிரன் நமக்கு யாருன்னா ஒரு சுகஸ்தானாதிபதி, ஒரு கேந்திரத்துக்கு சொந்தக்காரர், 9ஆம் இடத்து அதிபதி. ஸோ இந்த காம்பினேஷன்ல அந்த சுக்கிர பகவான் ராகுனுடைய பிடியில் இருக்கார். எங்கள் அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை, எங்கள் அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை, எங்கள் குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை, மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை. மருத்துவ செலவில் ஒரு பக்கம் அடிக்கிட்டே போகுது. வாங்கின கடன் ஒரு பக்கம் வட்டியாக போய் இஎம்ஐ போயிட்டே இருக்கு. யாருக்கு எவ்வளோ வருமானம் வருகிறதோ வருமானத்துக்கு மீறிய செலவுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. போத ஒரு 8ஆம் இடத்துல கேது கொடுத்த போதும் ராகுனுடைய பிடியில். 5ஆம் இடத்த அதிபதியும் 8ஆம் இடத்த அதிபதியும் ராகுனுடைய பிடியில் சேர்ந்து அது ஒரு பக்கம் பங்காளி வழி பிரச்சனை ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. கோர்ட்டு கச்சேரி அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. முன்னால ஜாமீன் கையெழுத்து போட்டு அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ முன்னால ஜாமீன் வழி போட்ட கையெழுத்துல அவன் ஒரு பக்கம், இந்த பழைய கடன்கள் ஒரு பக்கம், இந்த மனைவி வழியில் பிரச்சனையாக ஒரு பக்கம். தனிமையாக்கப்பட்ட குடும்ப தலைவர் தான் இந்த கும்பராசி நேயர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். பொறுமையை கடைபிடித்து சித்தர்களை வழிபாடு செய்து ராகு பகவானை சனி பகவானை வணங்கி, உங்களுக்கு சுக்கிர பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதியாக வரதுனால இந்த புற்றுமண் இல்லையா, புற்றுள்ள தெய்வங்கள் இல்லையா, புற்று மாரியம்மன் இல்லையா, மதுரை மீனாட்சி இல்லையா, இந்த மாதிரி பெண் தெய்வங்களை வணங்கி அவர்லேருந்து போகிறதுங்கிறது தான் நல்ல விஷயமா படுது. இப்போ சனி செவ்வாய் சேர்க்கை, ஜென்மத்தில் சனி சந்திரன் செவ்வாய், குடும்பஸ்தானத்தில் சூரியன், குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன், குடும்பஸ்தானத்தில் புதன் வக்ரம், குடும்பஸ்தானத்தில் ராகு.
இப்போ இந்த மார்ச் ஏப்ரல் வாக்கில் நிறைய இடிதாங்க மாதிரி நிறைய சோதனையும் வேதனையும் கலந்துருக்கு. இந்த குடும்பத்தை விட்டு பிரிகிறது, மனைவி சண்டை போட்டுட்டு போகிறது, குழந்தைகளுடைய பிரச்சனையாக வருதாங்கிறது, அப்பாவுக்கு அம்மாவுக்கு பிரச்சனையாகிறது, அம்மாவுக்கு தலையில் அடிப்படுறது, அப்பாவுக்கு இழவுகிறது, இப்போ நிறைய பிரச்சனை சந்தித்தோம். இதுலேருந்து கொட்டிடும் போயிடும். ஏதோ ஒரு வயலில் நீங்கள் சுக்கரம் உச்சி அதில் வந்துடுது, இதில் கொட்டுறது வாய்ப்பு இல்லை. எதையாவது ஒன்று சொல்லி வச்சுட்டு போகக்கூடாது. இந்த குரோதி வருடத்தில் சித்திரை மாதத்தில் 6ஆம் தேதி 16ஆம் தேதி வரைக்கும், அதாவது 14 இங்கிலீஷில் ஏப்ரல் 16, ஏப்ரலில் 22, ஏப்ரலில் 25, மே 1, மே 6 இந்த குரு இந்த மாத கிரகங்களுடைய பரிமாற்றங்கள் பரிணாமங்கள். அப்போ ஒன்னொன்றுக்கு ஒரு பலனை நடந்துகிட்டு இருக்கு. நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஒன்று திடீர்னு ஏதாவது ஒரு மாரகத்திற்கு பண கண்டங்கள் வருது, செலவு வர்றது, பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஆக கும்பராசி நேயர்கள் இந்த சனிப்பெயர்ச்சி ஆகட்டும், இந்த அடுத்த சனிப்பெயர்ச்சி வர வரைக்குமே நிதானத்தை கடைப்பிடிக்கும். நிதான போக்கு. ஜென்மத்தில் சனியாக இருந்து ராகு திரும்பி வரப்போறாரு. அது இன்னும் ஒரு வருஷம் பார்த்து இன்னொரு 6-8 மாதம். இந்த குரு பகவான் நம்முடைய 8வது, அதாவது நம்முடைய 7க்குரியவர் இல்லையா சூரியன், அவர் நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் சித்திரை மாதம் 18ஆம் தேதி பயணிக்கிறார். அப்படி அவர் பயணித்து என்ன பண்ணுறார், 8ஆம் இடத்தை பார்க்குறார். இது நாள் வரையில் வந்த நோய் நொடிகளுக்கு ஒரு தீர்வு. அது பயந்துக்கிட்டே இருந்தேன் இல்லையா, பயத்திலே இருந்தேன். 8ஆம் இடம் இது வம்பு வழக்குன்னு சொல்லலாம் இல்லையா, அதில் ஒரு தீர்வு. நான் கோர்ட்டு கச்சேரியாக போய்கிட்டு இருந்தேன், அது கொஞ்சம் ரிலேஷன் கிடைக்கும். ஜட்ஜ்மெண்ட்டு கிடைக்கிறதுன்றதுலாம் வாய்ப்பு இல்லை, அது கொஞ்சம் ரிலேஷன் கிடைக்கும். பரவாயில்ல, ஜெயிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. இதில் என்ன ஒன்று நல்லது நடக்க போகுது அப்படின்னா, 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் இல்லையா, அந்த செவ்வாயுடைய வீட்டை பார்க்குறாரு. அந்த செவ்வாய் வந்து குருனுடைய வீட்டில் இருப்பார். அந்த செவ்வாய் வந்து திரும்பி பேசி தன்னுடைய ஸ்தானத்துக்கு 8ல் வரப்போகிறார். ஸோ ஜீவனாதிபதி அந்த இடத்த ஜீவனஸ்தானத்தை மகரத்துக்கு, இந்த கும்பத்துக்கு ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய விருச்சிகத்தை பார்க்கறது ஒரு சிறப்பான சம்பவம். அப்போ அந்த வேலை வழிகளில் கொஞ்சம் மன நிம்மதி. பரவாயில்லையா, வேலை இருக்குது, கஷ்டத்தோட நஷ்டத்தோட விரயத்தோட அலைச்சலோட மன உளைச்சலோட வாழ்ந்துட்டு. விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மகரத்தை பார்வையிடுறார். அயன சயன போகம் இல்லையா, தூங்குறதுல பிரச்சனை, தூங்க முடியாது, மன உளைச்சல். இரவில் தூக்கம் என்பது கும்பராசி நேயர்களுக்கு ஒரு எட்டாக்கடி. ஏனென்றால் சனி இரவில் பலம் பெற்றவர். உங்களுடைய ஜாதகத்தில் சனி மகாதேசியில் செவ்வாய் புத்தியோ சந்திர புத்தியோ ஓடி இருந்தால் உங்களை விட, இந்த கும்பராசியை விட அதிகமாக கஷ்டப்பட்டவங்க உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. என் எதிர்க்கு கூட இந்த எல்லாம் வந்துடக்கூடாதுன்ற புலம்பக்கூடியான நேரம் தான் அந்த கும்பராசி நேயர்கள். இந்த சமுதாயத்தில் இந்த கும்பராசி நேயர்கள் எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னா உங்களை ஆயுள் கம்மின்னு அர்த்தம். நான் எல்லாத்தையும் தாங்குறேன், நிறைய அவமானங்களை சந்திக்கிறேன், நிறைய அடிபடுறேன், நீங்கள் வாழ போகிறோன்னு அர்த்தம். அதான் என்னுடைய கருத்தாக பதிவு செய்கிறேன். ஆக என் அன்பான, என் பண்பான, என் மரியாதைக்குரிய, என்னுடைய மதிப்பிற்குரிய கும்பராசி நேயர்களே, என் பதிவை பார்ப்போர் அனைவரும் நிதானத்துடன் இருந்து காகங்களுக்கு அன்னமிட்டு சனி பகவானை வணங்கி சனிதோறும் கலிதோஷம் நீங்க சனி கவசத்தை படித்து ராகு கவசத்தை படித்து கோயில்தோறும் சென்று தீபங்கள் ஏற்றி நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கணும். அடுத்தபடியாக இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு முக்கியமான கமிட்மெண்ட்டு கொடுக்கல் வாங்கலாம் இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரியான விடலாம் ஏப்ரல் மாதம் 25, 28, 29 அந்தமாரி வாக்கில் கொஞ்சம் தனம் வருவதற்கான ஒரு வாய்ப்பு. அடுத்து மே மாதம் 5, 6, 10, 11 மே மாதம் 5, 6, 10, 11 ஆகிய தேதிகளில் ஒரு யாராவது நீங்கள் கடன் கேட்டிருந்தா, பேங்க்கில் அப்ளை பண்ணியிருந்தா உதவிகள் என்பது உங்களை தேடி வரும். ஆக மனைவி வழியாகட்டும், பிள்ளைகள் வழியாகட்டும், உறவினர்கள் வழியாகட்டும், எல்லா வழியிலுமே அடிபட்ட ஒரு ஜீவன் இந்த கும்பராசி. இப்போது இந்த குரு பெயர்ச்சியில் கொஞ்சம் ரிலேஷன் கிடைக்கும், தொழில் மேன்மை அடையும், தொழில் விருத்தி அடையும் என்பதை என்னுடைய ஆணித்தரமான கருத்தை பதிவு செய்து மீண்டும் குரோதி வருடத்தில் வைகாசி மாத பலன்கிற தலைப்பில் கும்பராசியை சந்திக்கிறேன். பிடித்தா ஷேர் பண்ணுங்கள், நண்பர்கள்ட்ட பண்ணுங்கள், ஹோப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.